எனக்கு சதெல்லாம் முக்கியம் இல்லை, இந்திய அணி தான் முக்கியம். இங்கிலாந்தை வீழ்த்த எங்களுடைய பிளான் இதுவாக தான் இருக்குன்னு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஜெயிச்சதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா குறித்தும் இந்திய விசஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் குறித்தும் ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை 24 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி செமிஃபைனலுக்கு தகுதியானாங்க. அதே போல் ஆஸ்திரேலியா அணியை வீட்டுக்கு அனுப்பினாங்க. இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா தனியால் 19 பாலுக்கு அரை சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் 42 பாலுக்கு 91 ரன் அடித்து கேம் சேஞ்சராக மாறினார். ஸோ அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ கேப்டனாக அவர் வெற்றிக்கு பிறகு பேசினார். இது குறித்து பேசிய அவர், இந்த வெற்றி எங்களுக்கு முழு திருப்தியை அளிக்குது. ஆஸ்திரேலியா அணி எப்படி எதிரணியை அச்சுறுத்தக்கூடிய அணின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழுவை நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம். மேலும் இந்த தொடர்லேயே நாங்கள் இந்த மேட்சில் முழு அணியாக செயல்பட்டு 200ன்னு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணோம். இருந்தாலும் காற்று அதிக வேகமாக வீசுறதுனால போட்டியில் எது வேணாலும் நடக்கணும்னு நினச்சோம். நாங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக விளையாடணும்னு நினச்சோம். ஒரு அணியை நாங்கள் சிறப்பாக இந்த மேட்ச்சில் விளையாண்டோம். குல்தீப் யாதவோடைய பலம் நியூயார்க்கில் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் அவரை யூஸ் பண்ணலை. ஆனால் தற்போது அவருக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. அதை சரியான இடத்துல அவரை யூஸ் பண்ணி அவருடைய திறமையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம்னு சொன்னார். அடுத்ததாக நாங்கள் செமிஃபைனலில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போகிறோம். அது நாக் அவுட் மேட்ச், எங்களுக்கு முக்கியமான மேட்ச். ஆனால் அங்கே நாங்கள் எதுவுமே புதுசாக பண்ணலை. இங்கிலாந்து யாருன்னு தெரியும், அதே போல் இந்தியா யாருன்னு இங்கிலாந்துக்கு தெரியும். நாங்கள் இதுவரையும் எப்படி ஒரு சூப்பரான இன்டென்ட்டில் விளையாண்டுட்டு இருக்கோமோ அதே போல் தான் விளையாட போகிறோம். அந்த மேட்சுக்காக நாங்கள் எதையும் மாற்றிக்க மாட்டோம். எதிரியுடைய வியூகங்களை பொறுத்து நாங்கள் அரையிறுதியில் சிறப்பாக விளையாடுவோம். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் இங்கிலாந்து விட நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற போராடுவோன்னு ரோஹித் சர்மா சொன்னார். இறுதியாக ரோஹித் சர்மாட்ட ஏன் நீங்கள் சதம் அடிக்க முயற்சி பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு, நான் போன போட்டியிலேயே சொல்லியிருக்கேன், 50-100 முக்கியம் இல்லை, அணியோடைய ஸ்கோரை உயர்த்துறது தான் முக்கியம். ஸோ நான் அந்த சமயத்தில் அதிரன இன்டென்ட்டில் விளையாண்டுட்டு இருந்தேன். அதை கடைசி வரை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். அதனால தான் நான் சதத்தை பற்றி சிந்திக்காமல் அணியோடைய ஸ்கோரை பற்றி சிந்தித்தேன். எனக்கு அணியோடைய ஸ்கோர் தான் முக்கியம், அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், சதம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு எதிராகவும் நாங்கள் இதே போல் தான் விளையாட போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இங்கிலாந்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஸோ இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டால் இங்கிலாந்தை வீழ்த்தி ஃபைனலில் போய் ஃபைனல்லையும் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய விசஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச்சில் இந்திய அணி இங்கிலாந்தை வீழ்த்தி ரிவெஞ்ச் எடுத்து ஃபைனலுக்கு போவாங்களா? ரோஹித் சர்மாவோட இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சதம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு ரோஹித் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.